முருகா சரணம். நீங்க முருக பக்தர்களோட எப்பயாவது பழகியிருந்தீங்கன்னா, இத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம அவங்ககிட்ட எப்பயாவது புலம்பியிருந்தோம்னா, "எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு. வாழ்க்கையே ஒரே பிரச்சனையா போகுது. இதுக்கெல்லாம் என்ன முடிவுன்னே தெரியலன்னு" புலம்பிக்கிட்டு இருக்கப்போ, அவங்கெல்லாம் நமக்கு சொல்ற ஒரே ஆறுதலான வார்த்தை என்னன்னா, "அப்ப முருகன் இருக்கான் பார்த்துப்பான். கவலைப்படாதீங்க." கூடவே இதையும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வேல்மாறல், திருப்புகழ் இது 2த்தையும் கண்டிப்பா படிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமே தெரியும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. அதெல்லாம் ரைட்டு. பட் வேல்மாறலாவது கடையில புக்கா இருக்கு. கொஞ்சம் படிக்க படிக்க ஈஸியாவும் படிக்க முடியுது ட்ரை பண்றப்போ. பட் திருப்புகழ்ல 1000க்கு மேற்பட்ட பாடல்கள் இருக்கு. இதுல எங்கெங்க என் பிரச்சனைக்கு எந்த பாடல்னு நான் தீர்வ தேடி கண்டுபிடிச்சு எப்படி படிக்கிறதுன்னு நீங்க கேட்கலாம். அந்த நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா, இந்த பதிவு உங்களுக்கு தான். மனுஷனா பொறந்த நம்ம எல்லாருக்குமே அடிப்படை தேவைகள் கண்டிப்பா இருக்கும். நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு முக்கியமான எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ற அந்த லிஸ்ட் ஆஃப் திருப்புகழ்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்க. நீங்க நம்மளோட திருப்புகழ் ஆர் வேல்மாறல் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா, எப்படி பாராயணம் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்க வேண்டுதல் என்னவா இருந்தாலும், உங்க பிரச்சனைக்கேற்ப திருப்புகழ் பாடலை முருகருக்கு மனசார படிங்க, பாராயணம் பண்ணுங்க. அப்படி பண்ணுறப்போ உங்கள் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். வாங்க, நம்ம உங்கள் பிரச்சனைக்கு சரியான திருப்புகள் எதுன்னு பார்த்துடலாம். என்னென்ன திருப்புகள்னு லாஸ்ட்டில் போடுறேன் ஆர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்க. நம்ம ஜென்ரலாக கோயிலுக்கு போனோன்னா சாமிக்கிட்ட என்ன கேட்போம்? நான் நல்லா இருக்கணும், என் கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் வாழ்க்கை ஸ்மூத்தாக ஓடணும். இதுதான் நம்ம மனசில் ஓடும். முதல்ல எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய திருப்புகள் முத்தை தரு பத்தி திருநகை அப்படின்னு தொடங்குற திருப்புகளை பாராயணம் பண்ணுங்க. அடுத்தது நமக்கே தெரியும், நம்ம என்ன கேட்போம்? நம்ம ஸ்கூலோ காலேஜோ படிச்சுட்டு இருந்தோன்னா நம்ம நல்லா படிக்கணும், இல்லை நம்ம குழந்தைங்க கல்வியில் சிறந்து விளங்கணும்னு நினைப்போம். அப்போது நீங்கள் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்புகள் மதியால் வித்தகனாகி அப்படின்னு தொடங்குற திருப்புகள். இது கல்விக்கான திறமையை வளர்க்கும் பாடல். படித்து முடிச்சாச்சுன்னா அப்புறம் என்னங்க? நல்ல வேலை கிடைக்கணும், இல்லை அரசு வேலை கிடைக்கணுங்கிறது தான். அப்போது நீங்கள் சொல்ல வேண்டிய திருப்புகள் ஆங்குடல் வளைந்து அப்படின்னு தொடங்குற திருப்புகள். வேலை கிடைச்சாச்சு, அப்புறம் என்னங்க? வீடு வாங்க வேண்டியது தானே. அப்போது வீடு வேணும்னு நினைக்கிறவங்க படிக்க வேண்டிய திருப்புகள் அண்டர்பதி குடியேற என தொடங்கும் திருப்புகள். இந்த பாடல் சொந்த வீட்டுக்கான ஆசையை நிறைவேற்ற உதவும். படித்தாச்சு, வேலை கிடைச்சாச்சு, அப்புறம் என்ன? கல்யாணம் தான்ல. திருமண தடை, திருமணத்தில் பிரச்சனை, இல்லை எவ்வளோ தேடினாலும் வரம் அமையவே மாட்டேங்குது அப்படின்னா இதுதான் உங்களுக்கான அந்த திருப்புகள். நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே அப்படின்னு தொடங்குற திருப்புகளை கண்டிப்பாக படிங்க. கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்து நம்ம வாழ்க்கையில் இருக்க நிறைய பேர் சந்திச்சிட்ருக்க பிரச்சனை குழந்தை பிறக்கணும். இல்லை குழந்தை பிறக்கிறதுல எவ்வளோ சிக்கல்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போது அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய பாடல் செகமாயுற்று அப்படின்னு தொடங்குற திருப்புகளை படிங்க. இந்த திருப்புகள் தான் அதுக்கு தீர்வு. இதுக்கு நடுவில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுன்னு நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் நடுவில் நடக்கிற சகஜமான விஷயங்கள் தான். இந்த மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைக்க நீங்கள் படிக்க வேண்டிய திருப்புகள் தொந்தி சரிய. இது ஒரு குடும்ப ஒற்றுமைக்கான பாடல். தொந்தி சரிய என தொடங்கும் திருப்புகளை படிங்க. இதெல்லாம் முடிஞ்சு ஆஞ்சு ஊஞ்சி உட்காரும்போது நமக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கோ வர நோய்கள், அதனால் வர கஷ்டங்கள், ஸோ அதுக்கு திருப்புகளில் தனித்தனியாக ஒவ்வொரு நோய்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில பாடல்களை நான் இங்கே சொல்கிறேன். இருமலு ரோக அப்படின்னு தொடங்குற பாடல் சளி, இருமல், ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கு தீர்வு. நான் இந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருப்பேன். தீரா பிணி தீர அப்படின்னு தொடங்குற திருப்புகள் தீர்க்கவே முடியாத நோய்கள். இது டீட்டெயில்டாக நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோவை மீனிங்கோடு சேர்த்து போட்டிருப்பேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அடுத்த திருப்புகள் பார்த்திங்கன்னா தலைவலி மருத்திடு காமாலை சோகை சுரம். பார்த்திங்கன்னா இதில் நிறைய சொல்லியிருப்பாங்க. இதை நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தலைவலி மருத்திடு காமாலை சோகை சுரம் என தொடங்கும் திருப்புகளை கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்கள். இதில் சிறுநீரகம், கல்லீரல், நரம்பு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு நமக்கு இங்கேருந்து கிடைக்கும். ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு நோய்க்கு தீர்வளிக்கும். இந்த செலவெல்லாம் சமாளிக்கணும்னா வருமானம் நிறைய வேணும்னு நினைப்போம். அப்போது நீங்கள் சகல செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ படிக்க வேண்டிய திருப்புகள்
பெருகச் சஞ்சலித்து கந்தலுற்று அப்படின்னு தொடங்குற திருப்புகளை கண்டிப்பாக படிக்கணும். இது பணவரவை அதிகரிக்க உதவும் திருப்புகள். இதெல்லாம் தாண்டி குடும்பத்துக்குள்ளேயோ இல்லை ஏதோ வெளி பிரச்சனைகளையோ சொத்து வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா இதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய திருப்புகள் கண் கயற்பினை என தொடங்கும் திருப்புகள். இந்த திருப்புகள் நமக்கு சொத்து வழக்கு பிரச்சனைகள்லேருந்து நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். எதிரிகள் தொல்லை நீங்கள் படிக்க வேண்டிய திருப்புகள் தரிக்குங்கலைன்னு தொடங்குற திருப்புகளை படிங்க. கடைசியில் நம்ம நினச்சதெல்லாம் நிறைவேறணும்னு நினைக்கிறோன்னா அதுக்கான திருப்புகள் நினைத்தது எத்தனை அப்படின்னு ஆரம்பிக்கிற திருப்புகளை நம்ம படிக்கணும். விருப்பங்கள் நிறைவேறும் பாடல். இந்த பாடலை படிக்கும்போது நம்மளோட எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். நாம் ஆல்மோஸ்ட் டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற காமன் இஷ்யூஸ்க்கான எல்லா திருப்புகளும் பார்த்துட்டோம். இது டீட்டெயில்டாக மீனிங்கோடு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச திருப்புகள் எல்லாம் நான் எப்படி ஈஸியாக படித்தேன்னு சொல்கிறேன். இதை நீங்கள் முருகனுக்கான ஷஷ்டிலேயோ இல்லை ஒரு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்லையோ ஒரு விரதம் இருந்தோ உங்களுக்கு எப்படி வசதியோ உங்கள் வசதிக்கேற்ப பக்தியோட உங்கள் பிரச்சனைக்கான திருப்புகளை தேர்ந்தெடுத்து படிங்க. முருகன் நமக்கு நல்லதே செய்வார். நம்பிக்கையோடு படிங்க. நீங்கள் கேட்டது நிச்சயம் நடக்கும். முருகன் நிழல் போல் எப்போவுமே உங்கள் கூடவே உங்கள் கையை பிடிச்சே நடப்பார். நம்புங்க. இந்த திருப்புகளை உங்கள் வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் 3, 9, 11, 21, 108ன்னு உங்கள் பிரச்சனையோட இன்டென்சிட்டி எவ்வளோ ஜாஸ்தியாக உங்கள் பிரச்சனை இருக்கோ உங்கள் பிரச்சனைக்கு ஏற்றபடி நீங்கள் படிங்க, பாராயணம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் உங்களுக்கான திருப்புகளை தேர்ந்தெடுத்து கண்டுபிடிச்சிட்டு அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி கௌமாரம் சைட்டில் போய் மீனிங் வேணும்னா மீனிங்கும் அங்கேயே பார்த்துக்கோங்க. லைக் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு வேர்டு அண்ட் ஒவ்வொரு லைனுக்கும் மீனிங் இருக்கும். அதை பார்த்து கூட நம்ம கற்றுக்கலாம். திருப்புகளை தொடர்ந்து நம்பிக்கையோடு படிங்க. நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி முருகன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை நடத்துவார். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. எல்லா புகழும் முருகனுக்கே.